வெல்கம் டு ஏஜஸ் உலகம். இன்னைக்கு மார்னிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கன்சல்டிங் நடந்தது. அந்த கன்சல்டிங்ல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதாவது அவங்களும் வந்து சூப்பர் மார்க்கெட் நடத்திட்டு இருக்கிறவங்க டிஸ்போசபிள்ஸ் எல்லாமே சேல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எல்லா ப்ராடக்ட் கவரேஜும் கொடுக்குறாங்க. ஆம்பியன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கு. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அந்த அளவுக்கு அந்த இடத்துல வந்து விசிட் பண்ணவே இல்லை. ஈவன் வந்து ஹோம் டெலிவரி எல்லாமே கவர் பண்றாங்க. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா சேல் சுத்தமா கிடையாது. அப்படின்னும் போது ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டே வரும்போது சடனா நான் கேட்டேன், இன்னைக்கு உங்க கடையில தக்காளி ரேட் எவ்வளவுங்க, வெங்காயம் ரேட் எவ்வளோ, ஸோ டிஸ்போசபிள் பிளேட் விற்கிறீங்களா அதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அவங்க சொன்ன ரேட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் கூட மேட்ச் ஆகல. சரி ஓகே, கொஞ்சம் எலைட்டா என்ன சொல்றது சூப்பரா வச்சிருக்காங்க, ஸ்டோர் எலைட்டா கொடுக்குறாங்க, அந்த அளவுக்கு ரேட் இருக்கும் அப்படின்னா அதுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேட்ச் ஆகல. இது எல்லாத்தையும் தாண்டி எங்கேயோ இருக்குங்க அவங்களோட ரேட்ஸ் எல்லாம். அப்புறம் நான் கேட்டேன், சரிங்க மேம் நீங்க வந்து இந்த வெஜிடபிள் ரேட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்றீங்க இல்லையா, ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அதர் ஸ்டோர் அதர் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ரேட்டுக்கு இதே வெஜிடபிள்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, இதே பொருள் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு என்னைக்காவது கம்பேரிசன்ஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க, கம்பேரிசன்லாம் பண்ணி பார்க்கக்கூடாது சந்தியா, எதுக்கு நம்ம கம்பேரிசன் பண்ணி பார்க்கணும், நம்ம பண்ணுற பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நமக்கு தெரியும், நாம தானே அதை கரெக்டாக இது பண்ணிக்கணும் அப்படின்னாங்க. ஸோ மக்களே ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்கிறேன், லைஃப்பில் கம்பேரிசன் பண்ணாதீங்க. அதாவது என்ன வந்து உங்கள் கூடயோ உங்களை வந்து என்ன கூடயோ வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணாதீங்க. ஆனால் பிஸ்னஸில் ப்ளீஸ் தயவு செஞ்சு கம்பேரிசன் பண்ணுங்க. வெளியில் என்ன நடக்குது, நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நமக்கு பக்கத்து கடையிலே என்ன நடக்குது, மார்க்கெட்டில் இன்னைக்கு என்ன ரேட் போயிட்டு இருக்கு, என்ன வேல்யூ போயிட்டு இருக்கு, நம்ம என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றதுல கொஞ்சம் தெளிவா இருங்க. கொஞ்சம் அதை பார்த்து செய்யுங்க. அப்படி இல்லை அப்படின்னா பிசினஸ் ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு உங்களுக்கு அடி வாங்கி நிற்கும். ஏன் நிற்குது, எதுக்கு நிற்குதுன்ற விஷயமே உங்களுக்கு தெரியாம போயிடும். இன்னைக்கு நான் ஆன்லைன் ஸ்டோர் நடத்திட்டு இருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் டீலர்ஸ் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்டாக்ட் இல்லை, ஆன்லைன்ல வந்து ஸ்டோர் நடத்துறதால. இப்போ நான் எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்றேன் தெரியுங்களா, டெய்லியுமே உட்காந்துட்டு காலையில் எழுந்தோடனே ஒரு 4 ஆப் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன், இதுல என்னென்ன ரேட்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற ஸ்டோர்ஸ் ஒரு 4-5 ஸ்டோருக்கு கால் பண்ணி கேட்பேன், இது ஏங்க இந்த ரேட்டு, ஏன் இன்னைக்கு தேங்காய் வந்து 45 rupees போடுறீங்க, ஏன் 43 ரூபாய் போடுறீங்க, ஏன் இந்த ரேட்டில் கொடுக்குறீங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் விசாரிச்சுட்டு தான் நான் என்னோட ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஸோ அதனால உங்களோட ப்ராடக்ட் நீங்கள் வந்து உங்கள் ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்கலாம், நல்ல ப்ராடக்ட்ஸ் கவரேஜ் கொடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் நீங்கள் பண்ணுற இந்த ஒரு சின்ன விஷயத்தால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸே வந்து இந்த இடத்துல அடி வாங்குது. அதனால ஒரு பொருளுக்கு விலை நிர்ணயம் பண்ணுறது, அது இல்லாமல் விலையை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நீங்க லைஃப்ல கம்பேரிசன் பண்ண வேணாம். ஆனா உங்க பிசினஸ்க்கு நீங்க கண்டிப்பா வந்து 4 இடத்துக்கு போய் தெரிஞ்சு கத்துக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். என்ன பண்றாங்க, நாம பண்ற பிசினஸ் தான் அவங்களும் பண்றாங்க, அவங்களுக்கு பிசினஸ் நடக்குது, நமக்கு ஏன் பிசினஸ் நடக்கல அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க வந்து அனலைஸ் பண்ணி கத்துக்கணுங்க. இந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க மக்களே. ஸோ யாராவது இது மாதிரி தப்பா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. See you all.